சேலம் அயோத்தியப்பட்டினம் ராமர் கோயிலுங்க இது. இந்த ராமர் கோயிலுக்கும் பக்கமா இது பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கமா கொண்டு வந்திருக்கோம். இது வேலூர் போற ரோட்ல ராமர் கோயில் இருந்து ஒரு 200 அடி தான் தேவி கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு ரொம்ப பக்கமா இருக்குங்க. ஏஜி சர்ச்சுன்னு பாருங்க இருக்கு. ஸோ இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இந்த லே அவுட்டுங்க. இந்த லே அவுட்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாவே இருக்குங்க. அயோத்தியப்பட்டினமும் பக்கம், ராமர் கோயிலுக்கும் பக்கம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசிங் ஏரியா. ரோடு நல்ல பெரிய ரோடு. டிடிசி அப்ரூவல் பிளாட்டுங்க. ஏரியா பாருங்க சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நேர் ரோடு. இதுல கடைசி பிளாட்டுங்க. பாருங்க பிளாட்டுக்கு ஆப்போசிட்ல வீடு கட்டி இருக்கிறாங்க. இது கடைசி பிளாட்டுங்க. இந்த பிளாட் இதோட முடியுதுங்க. இதுக்கு அந்தான ஒரு சின்ன ஓடை இருக்கு. இது தனிப்பட்டா டிடிசி அப்ரூவல் இருக்கிறதுனால ஓடை இடத்த கட்ட கிடையாது. நீங்க வேணா எஃப்எம்பிஏ கூட வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த திசை மேற்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. சுத்தியும் பேஸ்மெண்ட் கடக்கால் போட்டிருக்காங்க. 2000 அடி 2000 வரைக்கும் கடக்கால் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து இடத்த பார்த்துட்டு டாக்குமெண்ட் பார்த்துட்டு லே அவுட் எல்லாம் ஓகே அப்படின்னா உட்காந்து பேசலாம். கடைசி பிளாட் உங்களுக்கு 1800 தான் சொல்றாங்க. இதுவும் ஃபைனல் ரேட் கிடையாது. சொல்ற ரேட் இது. இதுல இருந்து உங்களுக்கு உடன்கரை இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டோ அதை பொறுத்து விலை குறையும். மேற்கு பார்த்த திசை 2000 ஸ்கொயர் ஃபீட், மறுபடியும் 2000 ஸ்கொயர் ஃபீட் வடக்கு திசை பார்த்த மாதிரி கட்டிக்கலாம். ஏரியெல்லாம் பாருங்க அருமையா இருக்கு. அயோத்தியப்பட்டினத்தை பக்கம் ராமர் கோயில் பஸ் ஸ்டாப்ல இருந்து இப்போ 250 மீட்டருக்குள்ள இருக்கு. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கம். ஏரியாவும் சூப்பரா இருக்கு. மேலும் ஏதாவது தகவல்னா கீழே தெரியுற மாதிரி கால் பண்ணுங்க.